ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. நான் உங்கள் சுபா. நம்ம கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். போன வார கதை சுருக்கம். மாதா தேவகி நம்ம மகாவிஷ்ணுவையே ஒரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்க. அதே சமயம் லோகமாயாவும் பெண் குழந்தையாக மாதா யசோதைக்கு பிறக்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது. இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தின வசுதேவரும் பிறந்த ஆண் குழந்தைய தன் கையில் ஏந்திக்கிட்டு அவருடைய நண்பரான நந்தகோபர் வீட்டில் கொண்டு போய் மாற்றி வச்சிடுறாரு. அங்கே இருக்கிற பெண் குழந்தைய தன்னுடைய சிறைச்சாலைக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கதையினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். பாகம் 5, பூதனாவதம். குழந்தை பிறந்த சத்தத்தை கேட்ட காவலர்கள் அந்த தகவலை எடுத்துட்டு போய் கம்சன் கிட்ட சேர்க்க, கம்சனும் அந்த குழந்தைய வதைக்கிறதுக்காக ரொம்ப வேகமா சிறைச்சாலையை நோக்கி வரார். கம்சனுடைய கோவத்தை பார்த்த தேவகியோ தன் குழந்தைக்கு உயிர் பிச்சை தரணும்னு மன்றாடி கேட்டுக்கிறாங்க. ஆனா கம்சனும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அந்த சின்னஞ்சிறு சிசுவை தன் கையால் தூக்கி பிடிக்க, அந்த குழந்தையோ சட்டுன்னு கம்சனுடைய கையில் இருந்து விலகி ஆகாசத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து வியந்து போன கம்சன் அப்படியே நிற்க, அந்த குழந்தை நேர்த்தியான ஆடை அணிந்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு 8 புஜங்களோட வில், வேல், அம்புகள், மணி, சங்கு, சக்கரம், கதை, கேடயம்னு அத்தனை ஆயுதங்களோட அப்படியே பிரம்மாண்டமாக நிற்கிறாங்க. ஒரு சிம்மத்தின் கர்ஜனையோட, முட்டாள் கம்சனே, மகாவிஷ்ணுவின் சகோதரியான என்ன நீ கொல்ல போறியா? முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. எந்த குழந்தையால உனக்கு மரணம் நேரும்னு அந்த அசரீரி சொல்லிச்சோ, அந்த குழந்தை ஏற்கனவே இந்த பூமியில பிறந்து வளர்ந்துட்டு இருக்கு. உன்னால அந்த குழந்தைய ஒன்றும் செய்ய முடியாது. நேரம் வரும்போது உன்னுடைய மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி மாயமா மறைஞ்சிட்டாங்களாம் நம்மளுடைய துர்கா மாதா. இதை பார்த்த கம்சனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இத்தனை காலமா அசரீரியோட வாக்கை கேட்டு அத்தனை குழந்தைகளை நம்ம கொன்னுட்டோமா? அப்போ அசரீரி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு அவன் மேலும் மேலும் குழப்பத்துக்குள்ளானான். ஆனா தன்னை வதைக்கிற அந்த குழந்தை இந்த பூலோகத்துல ஏற்கனவே பிறந்துடுச்சு அப்படிங்கிற அந்த செய்தி அவனை மேலும் கோபத்துக்கு ஆளாக்கிடுச்சு. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம ரொம்பவே குழப்பமாவும் கோபமாகவும் காணப்பட்ட கம்சனை பார்த்த அவனுடைய மந்திரி சபையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆலோசனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கம்ச மகாராஜா, எந்த குழந்தை உங்களை கொல்றதுக்காக பிறந்திருக்குங்கிறத உங்களால் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனா அதுக்கு பதிலா இப்போ சமீபமா பிறந்திருக்க அத்தனை குழந்தைகளையும் நீங்க கொன்னிடலாமே, அது ரொம்ப சுலபம் இல்லையா அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு யோசனையை அவங்க கொடுக்குறாங்க. இது ரொம்பவே மோசமான யோசனையா இருந்தாலும் அவர்கள் அரக்கர்கள் தானே, அவங்களால அப்படித்தான் யோசிக்க முடியும். இதை கேட்ட கம்சனும் ரொம்ப சிறப்பான யோசனை அப்படின்னு சொல்லி பூதனா அப்படிங்கிற அரக்கிக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். நகரங்கள், கிராமங்கள், மேய்ச்சல் நிலங்கள்னு எங்க குழந்தைகளை பார்த்தாலும் அதை கொல்லும்படி கட்டளை விதிக்கிறார். இந்த கட்டளைக்கு உட்பட்டு பூதனாவும் அந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டான். இது ஒரு புறம் இருக்க, கோகுலத்துல நந்த மகாராஜாவோ தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் சந்தோஷத்தை ரொம்பவே விமரிசையா கொண்டாடிட்டு இருந்தார். கோகுலவாசிகள் அத்தனை பேரும் தன்னுடைய வீட்டு வாசலை அழகழகான மாக்கோலங்களால அலங்கரிச்சிருந்தாங்க. மேலும் மாவிலை தோரணங்கள், பூக்களால் ஆன தோரணங்கள்னு மொத்த கோகுலமும்
ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. கோகுலவாசிகள் ஒவ்வொருத்தருடைய முகத்திலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்காங்க. என் திசையிலும் இசைவாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க, கோபியர்களோ ஆடல் பாடல்னு ரொம்பவே மகிழ்ச்சியாக காணப்பட்டாங்க. இத்தனை மகிழ்ச்சி ஆரவாரத்தோட கோகுலத்தில் இருந்து வெளியான இந்த சப்தம் நேரா பூதனாவின் செவிகளை போய் சேருது. கம்சனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இப்போ பூதனா கோகுலத்தை நோக்கி போறா. அவள் என்னதான் அரக்கியா இருந்தாலும் அவளுக்கும் யார் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை, இந்த உலகமே அப்படி போற்றுதுன்னா அந்த குழந்தை யாரு, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் அவ கண்ணுக்குள்ளே இருந்துட்டே இருந்துச்சு. அந்த தேடலுடையே அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் ரொம்ப அழகான ஒரு பெண்ணினுடைய வடிவத்தை எடுத்து கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நந்த மகாராஜோட வீட்டுக்கும் போயிட்டான். குழந்தைய சுற்றிலும் அத்தனை மக்கள் ஒருவர் பின் ஒருவரா குழந்தைய கையில் எடுக்கிறதும் கொஞ்சறதும் அவர்களுடைய மொத்த அன்பையும் கொடுக்கறதும்னு ஒரு நிமிஷம் கூட யாரும் குழந்தைய தனியாவே விடலை. இதை பார்த்த பூதனாவோ தான் எப்படி குழந்தைய கையில் ஏந்துறது அப்படின்னு யோசிச்சான். அந்த சமயம் தான் ஒரு செவிலித்தாயின்னும் குழந்தைக்கு பால் கொடுக்க விரும்புறதாவும் யசோதை கிட்ட சொல்ல, யசோதையும் பூதனா குழந்தைய கையில் ஏந்தும் பொழுது ஒரு தடையும் சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. இத சரியா பயன்படுத்தின பூதனா அந்த குழந்தைய ஏந்தின வேகத்துல நேரா அந்த இடத்தை விட்டு ஒரு மறைவான இடத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். குழந்தைய கையில ஏந்தின அந்த நொடியே இது சாதாரண குழந்தை இல்லைன்னும் இது ரொம்பவே சக்திகள் வாய்ந்த ஒரு குழந்தைன்னும் பூதனா தெரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் கம்சனுடைய கட்டளைக்கு இணங்க அந்த குழந்தைய தன் கையில் ஏந்தி தாய்ப்பாலும் கொடுக்க ஆயத்தமானான். இது நாள் வரைக்கும் அவ ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்தது தாய்ப்பால் இல்லை, அது ஒரு விஷம். அதே போலவே நம்ம கண்ணனுக்கும் விஷத்தை கொடுக்கணும்னு தான் ஆயத்தமாகறான். ஆனால் அவ எதிர்பார்க்காத விதமா விஷத்தோட சேர்ந்து அவளுடைய உயிரையும் கண்ணன் உரிய பூதனா அந்த இடத்திலேயே வலி தாங்காமல் கதறியபடி மலை போல் சரிந்து விழ பூதனாவிற்கு கண்ணன் முக்தி அளிக்கிறார். இத்தனை பெரிய சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு பயத்தோடையும் ஒரு படபடப்போடையும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடின கோகுலவாசிகள் அத்தனை பேருக்கும் பார்த்த உடனே பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. பார்த்தவங்கள் அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி வாயை திறந்தபடி கைகளையும் கால்களையும் விரிச்ச மாதிரி இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால தாக்கப்பட்டு பூமி அதிர்ற சத்தத்தோட கீழே விழுந்து கிடந்தான். அவளுடைய பற்களோ புடப்பட்ட தெருக்களை போலவும் அவளுடைய நாசியின் துவாரங்கள் மலை குகைகளை போலவும் பார்க்கறதுக்கு காட்சி தந்தன. அவளோட மார்பகங்கள் சின்ன சின்ன குன்றுகளை போலவும் முடி அகன்று சிவப்பா செடியுடைய புதர்கள் போலவும் காணப்பட்டது. அவளோட கண்கள் ஆழமில்லாத கிணறுகளை போலவும் அவளுடைய இரு தொடைகளும் ஆற்றின் இரு கரைகள் போலவும் இரு கைகளும் பலமாக கட்டப்பட்ட பாலங்கள் போலவும் வயிறோ காய்ந்து போன ஏரி போலவும் காட்சி தந்தது. இதை கண்ட ஆயர்களும் ஆயர்ச்சிகளும் ரொம்பவே பதட்டத்தோடும் பிரமிப்போடும் பார்த்தாங்க. அவர்களை மேலும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி குழந்தை கிருஷ்ணரோ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பூதனாவுடைய உடல் மேலே விளையாடிட்டு இருந்தார். இதை கண்ட கோபியர் விறுவிறுன்னு போய் அவரை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய கிருஷ்ணருக்கு சுத்தி போட யசோதையோ தன்னுடைய குழந்தைய தன் மார்போடு சேர்த்து அணைச்சிக்கிட்டாங்க. ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பூதனாவின் உடலையும் எரிச்சிடுறாங்க. இதோட பூதனாவதம் நிறைவு பெறுது. கிருஷ்ணருடைய வேறு சில லீலைகளை நாம் வரவிருக்கிற அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். பாய் குட்டீஸ்.